திருப்பதி லட்டுவில் அனிமல்ஸோட கொழுப்பு சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துடுச்சு இல்லையா? இந்த நியூஸ் வெளியே வரதுக்கான மெயின் ரீசன் வந்து சந்திரபாபு நாயுடு தான். இவர் தான் சொன்னார் திருப்பதி லட்டு பண்ணுறதுக்காக அனிமல்ஸோட கொழுப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லட்டு விவாதத்தில் வந்து ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுக்காக அனிமல்ஸோட கொழுப்பு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் தான் இருந்தது. ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, திருப்பதி லட்டு தயாரிக்க கலப்படம் செஞ்ச நெய் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம்? அதுக்கு வந்து எந்த ஆதாரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுறாங்க. சந்திரபாபு நாயுடு அரசியலுக்காக கடவுளை வச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லட்டு தயாரிக்கிற நெய்யில் வந்து கலப்படம் செஞ்சுருக்கா, அந்த நெய் வந்து கலப்படமானதுன்னு சொல்லிட்டு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு பதில் வந்து சந்திரபாபு நாயுடு தான் சொல்லணும். இப்போ என்ன அவர் பண்ணியிருக்காரு, இல்லைனா வந்து நிஜமாலுமே இந்த பிரச்சனை இருக்கா, கலப்படம் செஞ்ச நெய்யில் தான் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த லட்டு விவாதத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே வந்து, அதாவது திருப்பதி லட்டு சாப்பிட்ட எல்லாருமே வந்து நம்ம இவ்வளோ நாளாக நான்வெஜ் தான் சாப்பிட்டோமா அந்த மாதிரி வந்து எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லட்டு விவகாரத்தில் வந்து யார் சைடு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்கொயரி நடத்தினா தான் தெரியும். ஆனால் சந்திரபாபு நாயுடு கொடுத்த ரிப்போர்ட்டில் நாங்கள் வந்து லட்டுவில் லேப் டெஸ்ட் நடத்தி தான் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். திருப்பதி லட்டுவில் கலப்படம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உண்மையானது 100% உண்மையானதுன்னு சொல்லிட்டு தான் வந்து சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து யார் சைடு சரி இல்லைனா யார் சைடு தப்புன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலான ஒரு என்கொயரி நடத்தினா தான் தெரியும். இந்த லட்டு பிரச்சனை அரசியலுக்காக பண்ணதோ இல்லையோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, எஸ்பெஷலி இந்த திருப்பதி டெம்பிள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பழக்கமான ஒரு டெம்பிள், வேர்ல்டு வைடு ஃபேமஸான ஒரு டெம்பிள், நிறைய பேர் வந்து டெய்லி வந்துட்டு போகிற ஒரு இடம். வேர்ல்டு வைடாக இந்தியான்னு சொல்லும்போது ஒரு ஐடென்டிட்டியாகவே இந்த திருப்பதி டெம்பிள் இருக்குது. ஆனால் இந்த டெம்பிளில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அரசியலுக்காக பண்ணாலும் இல்லைனா வேறு எதுக்காக பண்ணாலும் இது ரொம்ப தப்பு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் வந்து வெளியே வரணும். அப்போ தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகும்.